பாரதிய ஜனதா கட்சி கோவை தெற்கு மாவட்டம் சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா. கோவை பேரூர் செட்டிபாளையம் மற்றும் ஆறுமுக கவுண்டனூர் ஆகிய பகுதிகளில் கோவை தெற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா பேரூர் மண்டல் தலைவர் ஜெயபிரகாஷ் என்கிற JPR தலைமையில் நடைபெற்றது. இந்த சிறப்பு வாய்ந்த விழாவிற்கு மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தலைவர் வசந்தராஜன், தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தனர். இந்த நம்ம ஊரு மோடி சமத்துவ பொங்கல் விழாவில் பாஜகவினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 120க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பொங்கல் வைத்து கொண்டாடினர். பொங்கல் விழா குறித்து வசந்தராஜன் கூறுகையில், நம் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் சிறப்புகள் குறித்து இன்றைய இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா சிறப்பாக இங்கு மட்டுமல்ல மாவட்டம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மேலும் நம் முன்னோர்கள் விவசாயத்திற்கும் உழவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழர்கள் ஏற்படுத்திய தமிழர் திருநாளான தைப்பொங்கல் விழாவினை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். ஆனால் இங்கு சிலர் திராவிட பொங்கல் என்று கூறுகின்றனர். அப்படி ஒரு பொங்கல் நம் நாட்டில் கிடையாது என்று கூறினார். அனைவருக்கும் எனது சார்பாகவும் பாஜக சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேரூர் செட்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். பாரம்பரிய பொங்கல் விழா அம்சங்களுடன் மக்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. வணக்கம். உலகத்திலேயே எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை உலகத்துடைய தமிழனுடைய தை திருநாள் திருவிழாவானது. இந்த உலகிற்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழா, நமக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய உழவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருவிழா, அந்த உழவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் சூரியனுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரு மகத்தான ஒரு திருவிழாவை தமிழர்கள் கொண்டாடி கொண்டு வருகின்ற இதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பேரூர் செட்டிபாளையத்தில் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சனாதான சமத்துவ பொங்கல் திருவிழாவை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பேரூர் செட்டிபாளையத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற அனைவருக்கும் வாழ்விலே அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் இந்த பொங்கலிலிருந்து பொங்கி வளர வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், தமிழகத்திற்கு வழி பிறக்க வேண்டும். கடனிலே தத்தளிக்கக்கூடிய தமிழகம் ஒரு பலமான தமிழகமாக பொங்கி வர வேண்டும். இந்த தை மாதத்திலே இந்த பொங்கலிலிருந்தே ஒரு புதிய தமிழகத்தை நோக்கி இந்த 2026 போகும் என்று இறைவனை வேண்டி காளியம்மனையும் மாகாளியம்மனையும் வேண்டி வந்திருக்கிறோம். திமுக திராவிட பொங்கல்னு சொல்றாங்க. நம்ம ஊர் மோடி இது தமிழர் திராவிட பொங்கலே இல்லைங்க. பொங்கல் தமிழனோட பொங்கல். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் திருத்திக்கணும். இது திராவிட பொங்கல்ல தமிழன் பொங்கல். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழன் அவன் வருஷம் வருஷம் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய உழவனுக்கும் சூரியனுக்கும் அவனுக்கு உதவியா இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் வருடத்துல ஒரு நாள் ஆனந்தமாக நன்றி தெரிவித்து கொண்டு தமிழனுடைய பொங்கல் திருவிழாங்க இது இந்துக்களுடைய தமிழனுடைய பொங்கல் திருவிழா. அது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட பொங்கல் என்று சொல்லி இதை சொல்றது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும், தமிழர் வாழ்விலே ஒளி பிறக்கட்டும் என்று சொல்லி இங்கே கோவையிலே நம்ம பேரூர் செட்டிபாளையம் சார்பாக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சி பேரூர் செட்டிபாளையம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொங்கல் நிகழ்ச்சியானது இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பொதுமக்களுடைய வாழ்விலுமே நல்லதொரு வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி 2026 அதற்கான ஒரு நல்லதொரு மாற்றமாக இருக்கும். நிச்சயமாக அனைவரது வாழ்விலுமே மகிழ்ச்சி பொங்கட்டும், மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.